அனைவருக்கும் வணக்கம். எம்எஸ்சி ஓடிஇ யூனிட் 5ல இருக்கிற ஒரு யுனிவர்சிட்டி 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். முதல்ல இந்த யூனிட் 5க்கான இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் 5ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஜென்ரல் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மட்டும்தான் இருக்கும். ஸோ y dash ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் xy எப்படியும் இருக்கலாம். ஆர் y dashக்கு பதிலாக நாம dy by dx ஈக்குவல் டு f of xy இப்படியும் இருக்கலாம். ஓகே, இங்கே எஃப்ன்றது வந்து இஸ் எ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம யூனிட் 5ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் தான் பார்த்துருப்போம். அதுவே யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா nth ஆர்டர் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்ன்றது தனியாக நம்ம பார்க்குறது யூனிட் 5 தான். ஓகேவா? இந்த யூனிட் 5 பற்றி இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜியில் படிச்சிருக்கீங்க. அங்கே ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, வேரியபிளை செப்பரேட் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும். ஸோ ஈக்குவேஷன் வித் வேரியபிள் செப்பரேபிள் அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் இதுதான் இல்லையா, y dash equal to f of xy is said to be variable separable if f can be written in the form f of xy equal to g of x by h of y. அதாவது நியூமரேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் டிவைடட் பை டினாமினேட்டரில் அனதர் ஃபங்க்ஷன் வேரியபிள் செப்பரேட்டாக இருக்கணும். அது g of x by h of yயும் இருக்கலாம், இல்லை h of y by g of x இருக்கலாம். இங்கே நம்ம g of x by h of y நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த யூனிட் 5க்கான இன்ட்ரோடக்ஷன். இப்போ இதை பேஸ் பண்ண ஒரு யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் தியரம் அதுதான். ஸ்டேட்மெண்ட் பார்க்க கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது ரொம்ப ஈஸியானது. Let GHB, small g, small hb, continuous real valued functions for a less than or equal to x less than or equal to b, g less than or equal to y less than or equal to d. அதாவது நம்ம இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் அந்த y dash equal to f of xy பார்க்குறோம் இல்லையா, x yன்ற ரெண்டு வேரியபிள் இருக்கு. அப்போ அந்த ரெண்டுத்துக்கான லிமிட் அது ரெக்டாங்குலர் ரீஜனாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. a less than or equal to x less than or equal to b, அதே போல் c less than or equal to y less than or equal to d respectively. And consider the equation. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் இல்லையா. ஸோ எஃப் டேஷ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ஒய் இதை தான் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்கோம், ஜி ஆஃப் எக்ஸ் பை ஹெச் ஆஃப் ஒய் நம்ம எழுதலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஹெச் ஆஃப் ஒய் எடுக்கிறோன்னா இம்ப்ளைஸ் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது ஹெச் ஆஃப் ஒய் இன்ட்டு ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நமக்கு ரெண்டுமே ஒன்று தான். அப்போ y dash equal to f of xy இருந்தாலும் ஓகே, இல்லை dy by dx equal to f of xy இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா h of y into y dash equal to g of x இது எல்லாமே எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்றதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் ரைட்டா. இங்கே வந்து ஸ்மால் ஜி ஸ்மால் ஹெச் சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம அந்த இன்ட்ரோடக்ஷனில் பார்க்கும்போது y dash equal to f of xy சொல்லும்போது f வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். இங்கேயும் அந்த f of xy தான் நம்ம நியூமரேட்டரில் g of x டினாமினேட்டரில் h of yயும் பார்க்குறோம் இல்லையா. அப்போ அந்த டிவிஷனில் இருக்கிற அதாவது அந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிற ரெண்டு ஃபங்க்ஷனும் கண்டினியூஸாக தான் இருக்கணும். அதனால தான் இங்கே ஸ்மால் ஜி ஸ்மால் ஹெச் ஆர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்கிறோம். இப்போ கேபிட்டல் ஜி கேபிட்டல் ஹெச்ன்ற ரெண்டு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, இந்த கேபிட்டல் ஜி டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்குது ஸ்மால் ஜி, கேபிட்டல் ஹெச் டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்குது ஸ்மால் ஹெச், அண்டு கேபிட்டல் சின்றது எனி கான்ஸ்டன்ட். ஏன்னா ஏற்கனவே இங்கே லிமிட்டில் ஸ்மால் சி இருக்குது. அப்போ இங்கேயும் ஸ்மால் சி யூஸ் பண்ண கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா, அதனால் இது கேபிட்டல் சி இஸ் எனி கான்ஸ்டன்ட் சச் தட் த ரிலேஷன் இங்கே இருக்கு இல்லையா, ஹெச் ஆஃப் ஒய் ஒய் டேஷ் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே கேபிட்டல் ஹெச் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கேபிட்டல் சி. ஓகே, இந்த கேபிட்டல் ஜி கேபிட்டல் ஹெச் இப்படி டிஃபைன் பண்ணுறோம். கேபிட்டல் ஜி டேஷ்னா ஸ்மால் ஜி, கேபிட்டல் ஹெச் டேஷ்னா ஸ்மால் ஹெச், சின்றது ஒரு கான்ஸ்டன்ட். இந்த ஜியும் ஹெச்சும் இந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கேபிட்டல் ஹெச் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி டிஃபைன்ஸ் ஏ ரியல் வேல்யூட் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் ஃபை ஃபார் எக்ஸ் இன் சம் இன்டர்வல் ஐ கண்டெய்ன்ட் இன், ஏன்னா நம்ம இங்கே ஒய்யை வந்து தான் பை ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போது ஃபுல்லாகவே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தானே இருக்குது. அதனால் எக்ஸ்க்கான லிமிட் மட்டும் நம்ம சொல்கிறோம். ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி, தென் ப்ரூவ் தட் ஃபை வில் பி a சொல்யூஷன் ஆஃப் திஸ் ஒன். எது அந்த ஸ்மாலில் ஃபஸ்ட் எழுதியிருக்கோம் இல்லையா, இதுதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதனோட சொல்யூஷன்னா ஒய் கண்டுபிடிக்கணும். ஒய்ன்றது தான் நம்ம இங்கே ஃபை ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ இஸ் ஏ சொல்யூஷன் ஆஃப் திருப்பி அதே ஈக்குவேஷன் தான் இங்கே எழுதியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில். ஓகே, ஹெச் ஆஃப் ஒய் இன்ட்டு ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ஆன் ஐ. புரியுதா?
அப்போ ஸ்மால் ஜி ஸ்மால் ஹெச் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பதிலாக கேபிட்டல் ஜி கேபிட்டல் ஹெச்ன்றது ஒரு ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம், இஸ் டிஃபைன்ஸ் இந்த ரிலேஷன்லேருந்து நமக்கு ஒரு ரியல் வேலிட் ஃபங்க்ஷன் ஃபை டிஃபைன் ஆகுது. அந்த ஃபை வில் பி அ சொல்யூஷன் ஆஃப் இந்த ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். இது ஒரு பார்ட். இந்த கான்வர்ஸ் பார்ட் என்னன்னா ரிவர்ஸாக எடுக்கிறோம் நாம. கான்வர்ஸ்லி இஃப் ஃபை இஸ் எ சொல்யூஷன் ஆஃப் h of y dash equal to g of x on I na, then prove that it satisfies the relation capital H of y equal to g of x plus c on I for some constant c. The first part prove பண்ணா converse part easy. இந்த reverseல இருந்து அப்படியே prove பண்ற மாதிரி இருக்கும். proof பார்க்கலாமா? So statementல இது கொடுக்கும்போதே the first order differential equation, அதாவது which is nothing but y dash equal to function of x y என்றது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ consider the differential equation. நம்ம எதை consider பண்ணுறோம் அப்படின்னா y dash equal to f of x comma y, where f of x comma y equal to அந்த fraction of function இருக்கும். அது numeratorல g of x உம் denominatorல small h of y உம் இருக்கிறது. ஓகேவா? So this implies that y dash க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? இல்லை இது ரெண்டுத்து கிளப் பண்ணி இப்போ எழுதுங்க. So which implies y dash equal to g of x divided by h of y implies h of y into y dash equal to g of x. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்த ஈக்குவேஷன் வந்துச்சு இல்லையா? இது நம்ம ஈக்குவேஷன் 1 நேம் பண்ணிக்கலாம். or the same equation or one can be written as இந்த y dash க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? dy by dx எழுதலாம் இல்லையா? So h of y into dy by dx equal to g of x. That is variable separable. அப்போ இதில் இருந்து நம்ம என்ன எழுதலாம்னா h of y இந்த dy நியூமரேட்டரில் இருக்கிறதுனால y லெஃப்டில் இருக்கட்டும், ரைட் சைடில் இந்த டினாமினேட்டர் இருக்க dx ரைட்டு கொண்டு போயிடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா வேரியபிள் வந்து செப்பரேட்டட் ஃபார்மில் வந்துடும். அப்போது இதுவும் இந்த ஈக்குவேஷன் 1 தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. 1 தான் 1 கேன் பி ரிட்டன் இன் திஸ் ஃபார்ம். ரெண்டுமே அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. வில் பி a சொல்யூஷன் ஆஃப், இதை தான் நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ 5 இஸ் a சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன் 1 ஆன் சம் இன்டர்வல் I அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறதே தான் நம்ம திருப்பி எழுத போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறதே எழுதுகிறோம். இஃப் 5 இஸ் a சொல்யூஷன் ஆஃப் ரியல் வேல்யூடு சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன் 1 ஆன் சம் இன்டர்வல் கண்டெய்னிங் எ பாயிண்ட் x0, தென் நம்ம ஏற்கனவே யூனிட் 1ல் பார்க்கும்போதே ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா சொல்யூஷன் y கண்டுபிடிக்கணும். அந்த y தான் நம்ம ஃபை ஆஃப் எக்ஸ்னு எழுதுவோம். ஓகேவா? அப்போது இந்த 5 இஸ் a சொல்யூஷன் விச் இஸ் a ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், ஃபை ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். அப்போ இந்த yன்ற பிளேஸ்க்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம்? ஃபை ஆஃப் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அப்போ 5 வந்து இஸ் a சொல்யூஷன் ஆஃப் 1னா இந்த 1ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் y இருக்கு இல்லையா? yக்கு பதிலாக எதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? ஃபை ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்ல அசம்ஷனே அதுதான். எப்போல்லாம் நம்ம y சொல்யூஷன் சொல்கிறோமோ y வந்து இஸ் a ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், அதை ஃபை ஆஃப் எக்ஸ் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், h ஆஃப் yக்கு பதிலாக ஃபை ஆஃப் எக்ஸ் இன்ட்டு y டேஷ் இருக்குது. ஸோ y தான் நம்ம ஃபை ஆஃப் எக்ஸ்னு எடுக்கிறோம். y ஃபை ஆஃப் எக்ஸ்னா அப்போ y டேஷ் ஈக்குவல் டு ஃபை டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்போ இங்கே இருக்கிற இந்த y டேஷ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபை டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ இங்கே இருக்கிற இதில் எந்த எக்ஸ் போட்டாலும் இந்த ரிலேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அப்போ ஃபார் ஆல் எக்ஸ் இன் சம் இன்டர்வல் I. ஓகே, இந்த இன்டர்வல் ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஐயே சொல்கிறோம். அதே போல் இந்த இன்டர்வலில் தான் இந்த பாயிண்ட் x0 இருக்குன்னு நம்ம எடுத்துருக்கோம். அப்போது h ஆஃப் ஃபை ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஃபை டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸை நம்ம இன்டெக்ரல் ஈக்குவேஷனாக எழுதலாம். எப்படி எழுதலான்னு பாருங்கள். இன்டெக்ரல் அந்த இன்டர்வல் இருக்கிற ஃபார் ஆல் எக்ஸ்ன்னு சொல்லும்போது ஓவரால் இன்டர்வலை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதில் ஒரு பாயிண்ட் x0. அப்போ லோயர் லிமிட் x0 டு அப்பர் லிமிட் x. ஓகே, இங்கே h ஆஃப் ஃபை ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக நமக்கு தெரியும் இன்டகிரேஷன் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் வேரியபிள். இப்போது இன்டகிரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்டகிரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ்னா இ பவர் எக்ஸ் சொல்லுவோம். இதுவே இன்டகிரல் இ பவர் டி டிடினா இ பவர் டி சொல்லுவோம். ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் இருக்கும்.
ஸோ இதுதான் நம்ம இன்டகிரேஷன் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் வேரியபிள். அது எக்ஸோ டியோ ஒய்யோ எந்த வேரியபிள் இருக்கு பண்ணாலும் அந்த அந்த வேரியபிள் ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இது நான் இன்டெக்ரல் ஃபார்மேட்டில் எழுதுறதால இந்த ஃபை ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் எழுதுகிறேன். ஃபை ஆஃப் டி இன்ட்டு ஃபை டேஷ் ஆஃப் டி இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகே, ஈக்குவல் டு, ஸோ இது ரெண்டு பக்கம் நான் இன்டெக்ரல் எடுத்திருக்கேன். இன்டெக்ரல் ஃப்ரம் லிமிட் எக்ஸ் நாட் டு எக்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு பதிலாக டி போட்டிருக்கேன். அப்போ டீக்கான லிமிட் தான் எக்ஸ் நாட் டு எக்ஸ்ன்னு அர்த்தம். திஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஜி ஆஃப் டி போடுறோம். Integral the same limit x naught to x g of t dt. So ஏற்கனவே equation 1 நேம் பண்ணியிருக்கோமா, இதை நம்ம equation 2 நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே நம்ம என்ன எழுத போகிறோம், for all x in I, for all x in I. இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அனதர் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ளை பண்ணுவோம் இல்லையா. லெட் இந்த ஃபை ஆஃப் டிக்கு பதிலாக நான் ஒரு புது வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இது வரைக்கும் இல்லாத வேரியபிள். அப்போ நான் யூன்னு எடுத்துக்கலாமா. லெட் யூ ஈக்குவல் டு ஃபை ஆஃப் டி. ஓகே, இது எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த எல்ஹெச்எஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆர்ஹெச்எஸ்ல யூஸ் பண்ணல நான். ஆர்ஹெச்எஸ்ல ஃபை ஆஃப் டியே இல்லை பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும் தான் ஃபை ஆஃப் டி இருக்குது. லெட் யூ ஈக்குவல் டு ஃபை ஆஃப் டி இன் எல்ஹெச்எஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 2. 2 போட்டு ரவுண்ட் பண்ணால் ஈக்குவேஷன் 2 ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா. இப்போ இந்த யூவை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறோன்னா டியூ பை டிடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபை ஆஃப் டீனா ஃபை டேஷ் ஆஃப் டி நம்ம எழுதுவோம். அப்போ திஸ் இம்ப்ளாய்ஸ் நம்மளோட எய்மினா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இன்டகிரேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல் இருக்குது. அப்போ நான் இதை புது வேரியபிள் யூக்கு கொண்டு வரேன்னா எல்லாமே யூக்கு மாற்றணும், லிமிட்டையும் கரஸ்பாண்டிங் யூக்கு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹெச் ஆஃப் ஃபை ஆஃப் டிக்கு பதிலாக ஹெச் ஆஃப் யூன்னு போட்டுருவேன். ஃபை டேஷ் ஆஃப் டி இன்ட்டு டிடி இருக்குது. ஸோ திஸ் இம்ப்ளாய்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டியூ மட்டும் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடுக்கு இந்த டினாமீட்டர் கொண்டு வந்தால் ஃபை டேஷ் ஆஃப் டி இன்ட்டு டிடி. ஸோ யூக்கு பதிலாக ஃபை ஆஃப் டியை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த ஃபை டேஷ் ஆஃப் டி இன்ட்டு டிடிக்கு பதிலாக நம்ம டியூவை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிடுச்சா, இல்லை, ஏன்னா நமக்கு கரஸ்பாண்டிங் லிமிட்ஸ் வேணும். இந்த லிமிட்ஸ் எதுக்கான லிமிட், டீக்கான லிமிட். அப்போ வென் டி ஈக்குவல் டு எக்ஸ் நாட்டாக இருந்தால் நம்ம சேஞ்ச் பண்ணுற வேரியபிள் யூக்கான லிமிட் கண்டுபிடிக்கணும். ஓகே, வென் t equal to x naught, u equal to phi of x naught. Lower limit கண்டுபிடிச்சிடும். So upper limit when t equal to x, அப்போ u equal to phi of x. இப்போ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ 2 இம்ப்ளாய்ஸ் எல்ஹெச்எஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. இன்டகிரல் லோயர் லிமிட் எக்ஸ் நாட், இங்கே வேரியபிள் டி டிடினா டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ டீக்கான லிமிட் எக்ஸ் நாட்னா கரஸ்பாண்டிங் யூக்கான லிமிட் ஃபை ஆஃப் எக்ஸ் நாட். ஸோ லோயர் லிமிட் ஃபை ஆஃப் எக்ஸ் நாட். அதே போல் அப்பர் லிமிட் எக்ஸ் ஃபார் டி. அப்போ வென் டி ஈக்குவல் டு எக்ஸ்னா அப்பர் லிமிட் ஃபார் யூ வந்து ஃபை ஆஃப் எக்ஸ். h ஆஃப் ஃபை ஆஃப் டி இருக்குது, ஃபை ஆஃப் டிக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம், யூவை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஹெச் ஆஃப் யூ இன்ட்டு ஃபை டேஷ் ஆஃப் டி டிடிக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது டியூ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ஒன்றுமே பண்ணல. ஸோ இன்டகிரல் எக்ஸ் நாட் டு எக்ஸ் ஜி ஆஃப் டி டிடி. ஓகே, இப்போ இந்த இன்டகிரலை எவாலுவேட் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் சைடில் பாருங்கள் ஃபுல்லாகவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவில் இருக்குது. ஸோ இது இன்டகிரேட் பண்ணால் we will get some function of u. யூக்கு பதிலாக அப்பர் லோயர் லிமிட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது as a function of x கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இந்த இன்டகிரலோட சொல்யூஷன் தான் நம்ம என்ன எடுக்கிறோம், phi of x is nothing but function of x, phi of x which is nothing but y நமக்கு தெரியும். since y equal to phi of x, அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூ கிடைக்கும். யூக்கு பதிலாக ஃபை ஆஃப் எக்ஸ் போடுறோன்னா இப்போ ஃபை ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஒய் போடலாம். ஸோ இது இங்கே ஸ்மால் ஹெச் இருக்குன்னா இந்த இன்டகிரேட் பண்ண பிறகு கிடைக்கிற ஆன்சர் வந்து நான் ஹெச் ஆஃப் ஒய் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே போல தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் இருக்குது. இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு சம் அதர் ஃபங்க்ஷன் ஆஃப் டி வரும். டீக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் வரப்போது. ஏன்னா இங்கே எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. இது ஃபை ஆஃப் எக்ஸ்னு இருக்குது, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்கிறதால ஒய் போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்ம இதை என்ன எடுத்துக்கலாம், கேபிட்டல் ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாமா. சம் கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் சி, ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு லிமிட் இருக்குது இல்லையா. ரைட்டா, இப்போ இதை நம்ம இது வந்துடுச்சா. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. அப்போ ஃபஸ்ட் பார்ட் என்னென்னு பாருங்கள். இப்போ கிவன் ஈக்குவேஷன் இதுவாக இருக்குது.
கேபிட்டல் ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் ஸ்மால் ஜி வந்து கேபிட்டல் ஜின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நம்ம இன்டெக்ரல் ஆஃப் ஸ்மால் ஜி வரும்போது கேபிட்டல் ஜி எடுத்திருக்கோம். இங்கே வேணால் நீங்கள் ரீசன் எழுதிக்கோங்க. சின்ஸ் நமக்கு கிவனில் கொடுத்துருக்கு ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி இம்ப்ளைஸ், ஏன்னா ஆன்டி டெரிவேட்டிவ் எடுத்தோன்னா அது இன்டகிரேஷன், ஏன்னா இன்டகிரேஷனும் டிஃப்ரென்ஷியலும் இன்வர்ஸ் ஆப்ரேட்டர். இங்கே ஜி டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஸ்மால் ஜி கிடைக்குதுன்னா ரைட் ஹேண்ட் சைடு இன்டகிரேட் பண்ணால் கேபிட்டல் ஜி கிடைக்கும். அப்போ இன்டகிரல் ஸ்மால் ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி. நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன ஃபங்க்ஷன் நான் ரெப்ரசென்ட் பண்ணல, அது என்ன இருக்கும் நம்ம அதை போட்டுக்கணும். அதே போல் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஹெச் டேஷ் ஈக்குவல் டு ஸ்மால் ஹெச் கொடுத்துருக்காங்க. இம்ப்ளைஸ் இன்டெக்ரல் ஆஃப் ஸ்மால் ஹெச் ஈக்குவல் டு ரெண்டு பக்கம் இன்டெக்ரல் பண்ணும்போது இங்கே டெரிவேட்டிவ் கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் டு ஹெச் வந்துடும். அதனால தான் நம்ம இதை இப்படி எடுக்கிறோம். ஸோ கிவனை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். இந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ சைட்டில் எழுதுறது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் எழுதுறது, நீங்கள் எக்ஸாமில் எழுதணும் அவசியம் இல்லை. ஸோ ஒரு பார்ட் முடிச்சுட்டோம் நாம, அதாவது கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ரிலேஷன் இருக்குன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ கான்வர்ஸ் பார்ட் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ கான்வர்ஸ் பார்ட் வந்து சப்போஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ரிலேட்டட் பை, இந்த ரிலேஷன் நம்ம எடுத்துப்போம் இல்லையா, ரிலேட்டட் பை h of y equal to capital H of y equal to capital G of x plus c அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா this implies the reverse part தானே, எப்போல்லாம் இது ட்ரூவாக இருக்கோ இந்த ப்ரீவியஸ் இந்த ஈக்குவேஷன் ட்ரூன்னு அர்த்தம். ஸோ which implies நம்ம என்ன எழுதிக்கலாம், இன்டகிரல் இங்கே ஃபை ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக நம்ம இதை ஒய் நாட் எடுத்துக்கலாமா, ஏன்னா சின்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபை ஆஃப் எக்ஸ், அப்போ ஃபை ஆஃப் எக்ஸ் நாட்னா ஒய் நாட், ஃபை ஆஃப் எக்ஸ்னா ஒய். ஓகே, ஸோ which implies நான் இதை என்ன எழுத போகிறேன், integral y naught to y h of u du equal to தோ இந்த ஈக்குவேஷனை ரிவர்ஸ் இருந்து பண்ணும்போது இது ட்ரூனா இதுவும் ட்ரூ தானே, சாதை வச்சு தான் எழுதுகிறோம். அப்போ ஈக்குவல் டு இன்டகிரல் எக்ஸ் நாட் டு எக்ஸ் ஸ்மால் ஜி ஆஃப் டி டிடி. ஓகேவா, இதை நான் இப்போ ஈக்குவேஷன் 3ன்னு எழுதிக்கிறேன். And this defines implicitly a differentiable function phi for x in I. அப்போ phi for x in I னா நமக்கு phi of x equal to y இருக்கும் இல்லையா. அப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் y நாட் பதிலாக நம்ம என்ன எழுதலாம், phi of x நாட்னு எழுதலாம். இங்கே yக்கு பதிலாக phi of xன்னு எழுதலாம். ஓகே, ஸோ தென் இந்த 3 தான் திருப்பி நம்ம ரீரைட் பண்ணுறோம். ரிவர்ஸில் ஆக்சுவலாக நம்ம முன்னாடி இது பார்ட் எப்படி போட்டோமோ கான்வர்ஸ் பார்ட் வந்து ரிவர்ஸ்லேருந்து போடுறோன்னு அர்த்தம். ஸோ இம்ப்ளைஸ் integral phi of x naught to phi of x h of u க்கு பதிலா நம்ம என்ன போடுறோம், phi of x. phi of x னா actually phi of t in terms of t ல எழுதணும் இல்லையா, அதே போல எழுதிக்கலாம். phi of t into phi dash of t dt equal to integral x naught to x g of t dt. So this implies நம்ம என்ன பண்ணலாம், அந்த இன்டகிரலை எடுத்துட்டு போன இதில் நம்ம பண்ணோம் இல்லையா, ரிவர்ஸ் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன்லேருந்து நம்ம இன்டகிரேட் பண்ணியிருந்தோம். அப்போ இந்த இன்டகிரல் இல்லாமல் எழுதணும்னா அந்த டீக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட்டு எழுதிருப்பில்ல, அப்போ ஃபை ஆஃப் எக்ஸில் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் implies h of phi of x into phi dash of x equal to இங்கே எழுதும்போது g of x. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா phi is a solution of 1, which shows that phi is a solution of 1. 1ன்றது அந்த given condition தான், given அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதை தான் நம்ம 1 நீங்கள் எடுத்திருக்கோம். ஸோ ப்ரூஃபில் நம்ம இதை தான் 1 எடுத்திருப்போம் இல்லையா. ஸோ 1 கேன் பி ரிட்டன் அஸ், இதை நான் ஏற்கனவே அந்த சஃபிஷியன்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பேன், அதே போல் தான் இங்கே எழுத போகிறோம். ஸோ y டேஷ்க்கு பதிலாக dy by dx. ஸோ 1 கேன் பி ரிட்டன் அஸ் h of y into dy by dx கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுத போகிறோம். ஸோ g of x into dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இன்டகிரல் h of y into dy equal to integral g of x dx plus constant of integration c. இப்போ 4 வந்து
எனி கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன். ஏன்னா இந்த இன்டகிரல்ஸ் ஆர் ஆன்டி டெரிவேட்டிவ். நமக்கு என்ன தெரியும், இந்த இன்டகிரல்ஸ் ஆர் ஆன்டி டெரிவேட்டிவ். அப்போ இந்த இன்டகிரலுக்கு பதிலாக இந்த இன்டகிரேட் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும் இல்லையா, இதை நான் கேபிட்டல் ஹெச் ஆஃப் ஒய்னு எடுத்துக்க போகிறேன். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கேபிட்டல் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுத போகிறேன். ஸோ சொன்ன விஷயத்தான் எழுதியிருக்கேன். வேர் இஸ் எனி கான்ஸ்டன்ட். சின்ஸ் வி நோ தட் இன்டகிரல்ஸ் ஆஃப் ஆன்டி டெரிவேட்டிவ், முதல்ல இந்த இன்டகிரல் பண்ணுற வர ஆன்சரை ஒரு ஃபங்க்ஷனை நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஸோ கேபிட்டல் ஹெச் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இன்டகிரல் ஸ்மால் ஹெச் ஆஃப் ஒய் டிஒய். அதே போல் இந்த இன்டகிரலை கேபிட்டல் ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ கேபிட்டல் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஸ்மால் ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ரெப்ரசன்ட் any two functions capital H G such that, ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இன்டகிரல் கேன்சல் ஆகணும்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், ஸோ கேபிட்டல் ஹெச் டேஷ் ஈக்குவல் டு ஸ்மால் ஹெச், கேபிட்டல் ஜி டேஷ் ஈக்குவல் டு ஸ்மால் ஜி. ஓகே, ஸோ இதை 4ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, 4 implies, ஸோ இன்டகிரல் ஹெச் ஆஃப் ஒய் டிஒய் தான் நம்ம கேபிட்டல் ஹெச் ஆஃப் ஒய்னு எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா கேபிட்டல் ஹெச் ஆஃப் ஒய், இது ஹெச் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ எனி டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன், இதுலேருந்து இந்த கன்க்ளூஷன் பார்ட் எழுத போகிறோம். So that is any differentiable function phi which is defined implicitly by the relation h of y equal to g of x plus c will be a solution of 1. 1 என்றது the given first order equation, the small h of y, y dash, இதை தான் நம்ம ஒன்று எடுத்திருப்போம். ஓகே, அவ்வளோதான். ஸோ கான்வர்ஸ் பார்ட்டையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு நவம்பர் 21 ஒரு யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.